முன்னாடியெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கணும்னா நிறைய பேர் டெல்லிக்கு போனோம். ஆனா நான் முதல்ல திட்டம் வந்த பிறகு டெல்லிக்கு போய் படிச்சவங்க கூட தமிழ்நாட்டிலேயே படிக்கலாம் அப்படின்னு இங்க வந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா வகையிலும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். டெல்லியில் இருக்கக்கூடிய தனியார் கோச்சிங் சென்டர்ஸை விட சிறப்பான பயிற்சிகளை நம்முடைய அரசு சார்பாக வழங்கி வருகின்றோம். எனவே தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 100 பேராவது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சு நம்முடைய துறை செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பா கிராமங்களைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் IAS IPS அதிகாரிகளா வரணும். இதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவு. அந்த கனவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா தேர்வாகி இருக்கக்கூடிய அந்த 56 வெற்றியாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க எதிர்காலத்துல மிக உயரிய பதவிகளுக்கு போக போறீங்க. முக்கியமான துறைகளை எல்லாம் நிர்வாகம் செய்ய போறீங்க. உங்களுடைய பதவிகளை, உங்களுடைய அதிகாரங்களை சாமானிய மக்களை உயர்த்திவிட பயன்படுத்துங்கன்னு உங்களை எல்லாம் உரிமையோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.